5188 நன்றிகளுடன் வணக்கங்கள் நண்பர்களே. இன்னைக்கு 2 ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் எடுத்து வந்திருக்கேன். ஒரு வீரன், ஒரு வீராங்கனை. இவங்க 2 பேரை பற்றின கதையை தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். ஜூலை 20, 1988 உத்தரப்பிரதேசத்தில் பிறகுறாங்க இவங்க வந்துட்டு ஒரு வாலிபால் பிளேயர். இந்தியாவுக்காக நிறைய தடவை வாலிபால் விளையாண்டுருக்காங்க. இவங்களுக்கு பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு ஆசை. பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக ரெடியாகி அவங்க அதை ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஏப்ரல் 11, 2011 அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட்டில் ஏதோ சின்ன சேஞ்சஸ் ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ டெல்லி போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்போது நைட்டு இவங்க ட்ரெயின் ஏறுறாங்க டெல்லி. திடீர்னு பெரிய கொள்ளைகள் வந்து அவங்க கொள்ளையில் ஈடுபடுறாங்க. அப்போ இவங்ககிட்ட கழுத்தில் இருக்கிற செயினை பறிக்க முற்படும் போது இவங்களுக்கும் அந்த கொள்ளையர்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு மோதல், ஒரு சண்டை நடந்திருக்கு. அவங்க அந்த கொள்ளையர்கள் ஒரு கட்டத்துக்கு மீறி இவங்களை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இவங்களை ட்ரெயினை விட்டு வெளியே தூக்கி எறியப்படுறாங்க. கரெக்டாக அவங்க வெளியே தூக்கி எறியப்படுற அந்த நேரத்தில் ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கு. அதில் இடிச்சிருக்காங்க. அதில் இடிச்சு அந்த ட்ராக்லேயே விழுந்திருக்காங்க. விழுந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. இவங்க ஒரு கட்டத்தில் அந்த சுயநினைவுக்கு வந்து கண்ணை திறந்து இவங்க பார்க்கும்போது அவங்க கால் அவங்க கிட்ட இல்லை. அந்த ட்ரெயின் இடிச்ச வேகத்தில் அவங்களோட ஒரு கால் அவங்கள விட்டு தனியாக பிரிஞ்சு போயிருக்கு. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதே ட்ராக்லேயே அது எந்த நிலைமையில படுத்திருந்தாங்களோ அதே நிலைமையிலே இருந்திருக்காங்க. நிறைய ட்ரெயின் போயிட்டு வந்துருந்துருக்கு. எல்லா சவுண்டு கேட்டுட்டு அங்கேயே நைட்டு ஃபுல்லாக நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொதுமக்கள் யாரும் அந்த சைடு வரும்போது இவங்க அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அந்த சவுண்டு கேட்டு ஏதோ ஒரு இது கேட்டு அவங்க அப்போ வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை தூக்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீஷியா இல்லைன்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அனஸ்தீஷியா இல்லைன்னு சொல்லும் போது கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துட்டேன், இந்த பிரச்சனையை தாண்டிடுவேன் அப்படின்ற இதில் இருந்தவங்க அனஸ்தீஷியா இல்லாமலே ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அனஸ்தீஷியா இல்லாமலே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டாங்க. இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வெளியே வருது அந்த டைமில். இப்போ வெளியே வரும்போதுமே இது நிறைய பேர் எப்படி இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுதான் இன்னுமே அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸை பார்த்த நிறைய பேர் வந்து இவங்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க. அது எப்படி கரெக்டாக இவங்க வரும்போது இப்படி அந்த ட்ரெயினில் படிப்படி கொள்ளையிற வருவாங்க, இவங்களை தூக்கி போடுவாங்க, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் ஒரு கால் போச்சு, தன்னோட கரியர் போச்சு, தன்னோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அவங்க சும்மா உட்காரல. உன்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க கூட முடியாது, எதுவுமே பண்ணவே முடியாதுன்னு சொன்ன எல்லாருக்கும் மத்தியிலையும் அவங்க செயற்கை கால் பொருத்துனாங்க. அந்த காலுக்கு பழகி அந்த காலை வச்சு ட்ரெயின் பண்ணி 21 மே 2013 அந்த அன்னைக்கு எவரெஸ்ட் சிகரம், எவரெஸ்ட் மலை ஏறி ஒரு சாதனையை படைச்சவங்க தான் அருணிமா சின்ஹா. நம்ம இந்தியாவை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அருணிமா சின்ஹா. ஒரு கால் இல்லைனாலும் இன்னொரு செயற்கை காலை வச்சு அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறின முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி அப்படின்ற பேர் வாங்கினாங்க. அந்த ஒரு சிகரத்தை மட்டும் இல்லை, இனி நான் எதையுமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் மாற்றுத்திறனாளி 7 சப்மிட் சேலஞ்ச் வென்ற ஒரு பெண் அப்படின்ற பேரும் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா 7 மலையுமே 7 சிகரங்களையும் ஏறி அவங்க சாதனை படுத்திருக்காங்க. மேலும் நிறைய சாதனை படுத்திருக்காங்க. தன்னோட ஒரு கால் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தோன்று போய் உட்கார்ந்துடல. மூலியமாக அவங்களுக்கு நிறைய விருதுகள், நிறைய இது கிடைச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2015 பத்மஸ்ரீ, 2015 தென்சிங் நார்கே நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேடி அவார்டு 2016 வாங்கியிருக்காங்க. யாஷ் பாரதி அவார்டு வாங்கியிருக்காங்க. ராணி லக்ஷ்மிபாய் அவார்டு, மலாலா அவார்டு, IWEC அவார்டு, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுவாக இன்னும் நிறைய தேசிய அவார்டுகள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. நம்மகிட்ட எல்லாமே இருக்கும்போதே நம்மளால எதுவும் பண்ண முடியல எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காம, ஒரு கால் இல்லைனாலும் என்னால் சாதிச்சு காமிக்க முடியும் அப்படின்ற அவங்களோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாத்தையும் வச்சு அவங்க பயங்கரமாக சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஒரு மனுஷன் நினைச்சாலும் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு அருணிமா சின்ஹா அவங்க தான் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஒரு வீராங்கனை பார்த்து முடிச்சோம். அடுத்து ஒரு மாவீரனை பற்றின கதையை ஒன்று பார்ப்போமா? கதை இல்லை, வரலாறு. மாவீரனை பற்றின வரலாறு. அதுவும் இந்த 21st செஞ்சுரியில் நடந்தது. அக்டோபர் 2, 1998 பிறகுறாரு ஐதாஸ் ஹாசன். இவர் எங்கே பிறந்து வளர்ந்து படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஹங்கு அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்து வளர்ந்து படிக்கிறார். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிறாரு. தன்னோட 15வது வயசுல ஒரு நாள் காலையில் கிளம்பி அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு நபரை பார்க்கறாரு. அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பார்க்கறாரு. இது மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்து அவர் அங்கேயும் போறாரு, அவர் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றாருன்றது இவருக்கு தெரிஞ்சு அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வெடிகுண்டு செட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூலை பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கா. அப்படி
ஆனா இந்த ஐதாஸ் ஹாசன் எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிருகத்தை அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அலோவ் பண்ணாம ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவன் கூட சண்டை போட்டு அவனை ஸ்கூல்ல இருந்து மற்ற எல்லாரையும் போக சொல்லிட்டு இவன் தள்ளி நின்று அவனை பிடிச்சி தடுத்துட்டு இருக்கிற டைம்லயே அந்த அந்த மனித வெடிகுண்டு அந்த பாமை டிட்டனேட் பண்ணிட்டான். டிட்டனேட் பண்ணதுல அவன் மட்டும் இல்லாம ஐதாஸ் ஹாசன் அவருமே தன்னோட உயிரை தியாகம் பண்றாரு. தன்னோட உயிரை தியாகம் பண்ணி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட உயிரை காப்பாத்தினாரு. அதுல வந்துட்டு இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐதாஸ் ஹாசனோட அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என் மகன் அவனோட தாயை வேணா அழுக வச்சிருக்கலாம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட தாயோட அழுகையை நிறுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐதாஸ் ஹாசனோட வீரத்தின் அடையாளமா அவர் நேஷனல் ஹீரோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட நினைவா அவரோட பேரையே அந்த கவர்மெண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. யாரு வேணாலும் நினைச்சா ஒரு செகண்ட்ல வீரனா மாற முடியும். அதுக்கு அவங்க என்ன விலை கொடுக்குறாங்கன்றதான் முக்கியம். தன்னோட உயிரை துச்சமா நினைச்சு அத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகளை காப்பாத்திருக்கா அப்படி ஐதாஸ் ஹாசன். இந்த 2 நிகழ்வுகளை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க. கருத்துக்கள் எது இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.